இந்த திராவிடன், தமிழன், அப்புறம் தேசியம், இதுக்கு என்ன வித்தியாசம்? சரி சொல்லுகிறேன். அப்போது வந்து இப்படி தானே ட்ரையாங்குலர் இதில் டெக்கான் பிளாச்சு வந்து முடிகிறது. தக்கான பீடபூமி தமிழில் அப்படி இல்லை, அது ஒரு உருண்டை மாதிரி. எங்கே வா, அவரை விட்டு விடாது. அவரை ஏன் விட்டு விட்டாய்? பாவம் அவர். அப்போ குண்டு பாப்பா சில்லென்று காற்று அடிக்கிறது, அது வேணாம் வர சொல்லுங்க. தக்கான வந்து இது டெக்கன் பிளாட்டோ அப்போது ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. அப்போது இருந்த லெமூரியா என்று சொல்லுகிறார்கள். குமரிக்கண்டம் அதனுடைய மிச்சம் இருந்தபோது தொல்காப்பியம் அந்த மாதிரிலாம் இயற்றிய போது அந்த காலத்தில் இந்தியன் என்று யாருக்கும் தெரியாது. பாரத நாடு என்ற பேரும் கிடையாது, பேரே கிடையாது. இது ஒரு நாடு, இது ஒரு மன்னன் ஆண்டான் பிரிஞ்சு இருந்துச்சு. ஒரு 500 இதாக இருந்துச்சு சமஸ்தானம். ராமர் என்ற ஒருவரை வேறு வேறு சமஸ்தானத்தில் தான் போய் பதுங்கி இருந்திருக்கிறார். ராமர் என்ற ஒரு பெரிய மன்னனே. அப்படியானால் என்ன அர்த்தம்? அப்போது இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த கதைகள் எல்லாம் இருந்திருந்தாலும் கூட யாரும் இந்தியாவை ஆளவில்லை. துண்டு துண்டாக இருந்தவர்களே தெற்கே இருந்தவர்கள் இந்த மனிதர்களினுடைய அவலங்களை பார்த்து வெறுத்து போன ஆண்கள் காட்டுக்குள் போனார்கள். ஏன் நீ போய் பாரு, கோபுரத்தில் சிற்பங்கள் சில விஷயங்கள் இருக்கும். ஒரே பொம்பளைகள், ஒரு ஆம்பளை, நிறைய ஆம்பளை, ஒரு பொம்பளை, நாய்களை போல வாழ்ந்தார்கள். அதை பார்த்து என்னை போல சில பேருக்கு வாந்தி வந்ததும், ஐயா நான் போகிறேன் மலை மேலே, இந்த பொம்பளைகள் தொல்லை தாங்க முடியவில்லை என்று போனவர்கள் யோகிகளானார்கள். தனிமையிலே நிறைய சிந்திக்க ஆரம்பித்து பொம்பளை விட்டாலே ஞானியாமான். முதலில் ஐயா இப்படி சொல்லிட்டீங்க. நிஜமாகத்தான். பொம்பளை என்பது நம் தலையை தின்று விடும். அது அதான் நீங்க நிம்மதியா இருக்கீங்க. நிம்மதியாக வேறு தொல்லை இல்லை. இவள் தீர முடியாத தலைவலியை தருவாள். அதிலிருந்து தப்பித்தவன் ஞானியாமன். அவன் வானத்தை பார்ப்பான், சந்திர மண்டலத்தை பார்ப்பான், சூரிய மண்டலத்தை பார்ப்பான், நீரை பார்ப்பான். அது என்ன செய்கிறது? படிக்க ஆரம்பித்து நாம் இந்த ஒரு செல் உயிரிகளால் இதுக்கு தான் பசிக்குதா, அதான் குளுக்கோஸை நேராக ரத்தத்தில் தருகிறானா, நம்மை பைபாஸ் பண்ணிவிட்டு அவன் இஸ் டாக்கிங் டு த செல்ஸ், ரியல் லிவிங் திங்ஸ். நான் ஒன்று இன்டகிரேட்டட் ஃபார்ம் தான். அப்போது அகம் அழியும் அவனுக்கு. நாம் என்பது அதில் சிறந்தவன். குளிர் பிரதேசத்தில் இருக்கிற இங்கிலீஷ்காரனுக்கு புத்திசாலித்தனம் அதிகம், ஆனால் ஞானியாகும் அளவுக்கு கிடையாது. ஏன்னா குளிர் அவனை தூங்க வைக்கும், தண்ணி அடித்து மிருகங்களை தின்ன வைக்கும். மிருகத்தை தின்பவன் ஞானியாக முடியாது. ஒன்று அது முக்காவாசி உலகம். அடுத்தது உலகத்தில் இடமில்லாமல் அலைந்தவன் இங்கிலீஷ்காரன். ஆமாம், குளிர் பிரதேசத்தில் இருந்த இடத்தில் செத்து கொண்டிருந்தார்கள். சில ராணி ராஜாக்கள் தான் கோட்டையை கட்டி கொண்டிருந்தார்கள். எடின்பர்க் அங்கேயெல்லாம் செத்து கொண்டிருந்தது. மலேரியா வந்தபோது எல்லாம் செத்து பொத்து ஒன்று விழுந்தது இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு. சொத்துக்கெல்லாம் குளிர் ஐயா. அந்த ஊரில் பிச்சைக்காரன் கூட மினிமம் கம்பளி போட வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தலையில துணி கட்டிக்கொள், இது வாசத்துக்கு ரொம்ப டேஞ்சர். அப்போது சுப்பிரமணிய தான் மிச்சம். அப்போது இந்த திராவிடர்கள் இந்த வெயிலிலே கடந்து எங்கேனாலும் படுக்கலாம், தூங்கலாம், மரத்திலே, முகையிலே. திராவிடர்கள் அந்த அது நீங்கள் சொல்லுகிறவர்கள் நான் குறிப்பிடுகிறேன். இல்லை அங்கே எந்த ஏரியாவுக்கு தெரியாமல் இருக்கிறீர்கள் தானே. அப்போ இந்த தென் பக்கம் இருந்த மக்கள் வயல், கடல், ஆறு, மலை எங்கேனாலும் தூங்குவார்கள். தூங்கி சித்தர்கள் ஆனார்கள். கொல்லிமலை, சேர்வராயன் மலை, மேற்கு பழனிமலை, இதெல்லாம் சித்தர்கள். திருச்சிராப்பள்ளி சிரா முனிவர்கள், மான்மீக முனிவர்கள், திருவான்மியூர் முனிவர்கள் இருந்தார்கள். காடை சித்தர், இடைக்காட்டு சித்தர் நாகப்பட்டினத்தில். ஏனடா கடற்கரையிலாம் சித்தர்கள்? தண்ணீர் சூழ்ந்த இடத்தில் தனிமையில் கிடந்தார்கள். அப்போது இந்த பெண்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம் விட்டு போய்விட்டால் அந்த குரூப் வந்து எங்களை கொன்று விடுகிறது என்று போய் இந்த சித்தர்களிடம் திரும்பி வாருங்கள் என்று கேட்டார்கள். கேட்டபோது குழந்தைகள் வேணுமா அப்படி என்றால் ஆண்குறியை வைத்து பூஜை செய்து பிசைந்து வைத்து ஆண்குறியை தூக்கி அந்த பெரியதாக செய்து வைத்து பூஜை செய்யும். அது உருகிவிடும் தண்ணீரில். பாறையை வைத்து செதுக்கு. அதுதான் லிங்கம். ஆண்டவனை கொண்டு வந்து
திராவிடன், ஆதி திராவிடன். அப்போது இவர்கள் லிங்கத்தை பூஜித்தால் பிள்ளை பிறக்குமா? இங்கிலீஷ்காரன் செய்யவில்லை, லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லை அவனுக்கு. அப்போது இவர்கள் லிங்கம், சிவன், சித்தம், சித்தர்கள் என்று படிப்படியாக மனம் என்பது எண்ணங்களை உண்டாக்கும். எண்ணத்தை அப்படியே விட்டால் சண்டாளனாகி விடுவோம். அதை அறிவுக்குள்ளே, பகுத்தறிவுக்குள்ளே விட்டு பகுத்தால் நல்லது, தீயது. எப்படி நல்லது? அந்த உள்ளே போய் வேலை செய்து அவன் நம்மை செருப்பால் அடிப்பான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. நம்முடைய புலன்கள் அதை உணரும். சுசு அடிச்சிட்டோம், கண்ணில் தண்ணீர் வரும். இப்போ அதில் போய் ரெஜிஸ்டர் ஆவது பகுத்தறிவு, பட்டறிவு. அதில் எண்ணத்தை விட்டால் அது பிரித்து சொல்ல, போன முறை உதவி வாங்கினா நல்லதை செய், நல்லதை செய்வோம், நல்ல பலன் வரும். அந்த 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 கொண்டு போய் எண்ணத்தை பதித்து வைக்கும் இடம் சித்தம், டிட்டர்மினேஷன். இன்றைக்கி காலையில் சாப்பிட்டு மறந்து விட்டது, ஆனால் டாக்டராக வேண்டும் என்பது டெய்லி எழுந்தோன்னே நான் டாக்டர் ஆகணும். இஸ் ரெஃப்ரெஷிங் தட் ரேம் மெமரி, டிரேம் மெமரி, விச் இஸ் நான் வொலட்டைல். ஸோ அதுக்கு பேட்ரி பேக்கப்லாம் தர முடியாது. இவன் தான் டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படியே பண்ணிக்கொண்டே இருப்பான். அந்த சித்தம் நான் சிவனை சென்றடைய வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த காலத்தில் லிங்கத்தை வழிபடு என்று சொன்னானே தவிர அவன் வழிபடவில்லை. பெண்கள் வழிபடுவதுதான் நவராத்திரி, சிவராத்திரி. ஆணுக்கு எங்கேயும் ஒன்றும் கிடையாது. பெண்கள் தான் கடவுளை வெளிப்பட்டார்கள். ஆண்கள் சமைத்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். அதனால்தான் ஆடவன், அவள் பெண்கள். அப்போது இந்த மாதிரியான அமைப்பில் இருந்து மேலே வரும்போது நான் சிக்காகிவிட்டேன். என்னடா அது தோணுகிறது, இதை தின்னு, அந்த கசப்பை தின்னு. கசப்பை தின்னா சூடு எரிகிறது. வேம்பு என்பது கசப்பை தருகிறது. புற்றுநோய் வருகிறது, வேம்பை தின்னுகிறான். புற்றுநோயை குணப்படுத்தி விட்டது. மகாகாளி, பராசக்தி, சக்தி மிகுந்தது, மஜதனை சுற்றி கும்பிடுறா என்று அதை ஆண்டவனாக்குகிறான். இதுதான் கடவுள்கள் வந்த கதை. பராசக்தி லிங்கம் வந்து விட்டது. வேறு என்ன? விஷ்ணுவையும் இதையும் கொண்டு வந்து பார்ப்பான். அங்கே தான் விளையாடியது. கோயில்களை கட்டி வைத்தது பார்ப்பான். இவர்கள் கோயில் கட்டவில்லை, திறந்த வெளியில் நடுக்கல்லை வைப்பார்கள். வைத்து அதுக்கு ஒரு பேரை வைத்து அதை சும்மா கும்பிடுவார்கள். ஒரு இதுக்காக சிம்பல். எதை பார்த்து கும்பிடுவது? சூரியனை கும்பிடு, சூரியரே சந்திரரே நட்சத்திர நாயகரே என்று பாடல் எழுதியிருக்கிறான். டிராமா தொடங்கும் போது அமரன் படத்துக்கு ஏன் போகிறீர்கள்? அந்த காலத்திலிருந்து இருப்பது இதெல்லாம். டிராமா போடும்போது அந்த காலத்திலிருந்து வழியாக வருவது. அப்பொழுது கடவுள் வந்து விட்டதா, மருத்துவம் வந்து விட்டதா, சித்தர்கள் பாமாகி விட்டார்களா? சும்மா உட்கார்ந்த சிவனே என்று இருக்க முடியவில்லையே. இப்படி எவ்வளோ நேரம் உட்காருவது? காலை மடக்கி உட்கார்ந்துட்டாரு. அது சாதாரண ஆசனம் சுகாசனமாகி விட்டது. சரி, நான் இது இப்படி போடுகிறேன், பத்மாசனம் வந்து விட்டது. அப்படியே உட்காந்து இப்படி வளைய தனுராசனம் வந்து விட்டது. கையை ஊனி வைக்கணும், அர்த்தம் ஜாங்காசனமாகி விட்டது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நின்று தான் பார்க்கிறேன், தவம் செய்கிறேன். நீ இந்த ஆசனம் பண்ணுவீங்களா? நின்று தவம் செய்தான். ஒரு கால் வலித்தது, ஒரு காலை தூக்கி மேலே வைத்தான், தவமாகி விட்டது. இப்படி இவன் பண்ணியது. இங்கிலீஷ்காரன், ஆப்பிரிக்காக்காரன், முஸ்லீம்கள், அவர்கள் அப்போல்லாம் யாரும் கிறிஸ்டியன் முஸ்லீம் கிடையாது. அவர்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. எல்லாமே இந்த பூமியில் தான் வந்தது. அப்புறம் கடல் கொண்டு போனது, வெள்ளம் கொண்டு போனது, புயல் கொண்டு எல்லாம் நடந்து முடிந்து இப்போ உள்ள இந்த கேசத்தை ஷேப்பப் பண்ணி உடனே தென் தமிழகம் பொம்பளை மொழி மாதிரி இருக்கிறது, இந்திய பக்கல் பாரத மாதா மாதிரி இருக்கிறது என்ற கதை விட்டு மொழியை கண்டுபிடித்து அதை வடிவமைத்து பெரியார், சீராமணி, இவர் பெஸ்கி எல்லாம் சேர்ந்து எல்லாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இங்கிலீஷ்காரன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து மோல்டு பண்ணியது தான் இன்றைய தமிழ். இன்றைய தமிழில் உட்கார்ந்து கூட நாம் சரித்திரத்தை பார்ப்பது மடத்தனம். அதுக்கு உருண்டையாக எழுதிய அந்த கோயிலில் இருக்குவேன், அந்த உருண்டை கிருதம் படிக்க வேண்டும். அதை படித்தால் அவர்களை நாம் கிராமிய எழுத்துக்கள் அப்போது நமக்கு புரியும். அவன் உருண்டை களி தின்னான், பழத்தை தின்னான், தேனை குடித்தான். அவன் வாழ்ந்தது இட்லி, தோசை, பானிபூரி நம்பி அல்ல. ஹெல்த்தியான நல்ல அப்போது எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. அப்போது என்ன ஆனது என்றால், அப்போது எங்கே திருச்சியில் 10 பேர் இருப்பான், ராஜாவிடம் ஒரு 1000 பேர் இருப்பான். அதுவே பெரிய படை. பெரிய படை என்னோட 10,000 பேர் இருந்தால் பெரிய படை.
பெரும் படையை கொண்டு போய் 10,000 பேர் உண்டாங்க. 10,000 பேர் அன்னைக்கு பெரியது.